நம்ம லாஸ்ட் வீடியோவில் செட்ஸ்னா என்ன, பார்ட் 1 வீடியோவில் செட்ஸ்னா என்ன, செட்ஸுக்கான எக்ஸாம்பிள், செட்ஸை வந்துட்டு எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரோஸ்டர் ஃபார்ம், ஒன் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னது, அதில் இருக்கிறத எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். தென் நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னது, அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுறது செட் பில்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை த செட் அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸோடைய ஷார்ட் ஃபார்ம், அதை டினோட் பண்ணுற ஃபார்மை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்வோம். தென் பார்ட் 2 வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் செட், எம்டி செட்னா என்னன்னு பார்த்தோம். எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வைடு செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு த இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. ஓகேவா, பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட், சிங்கிள் அப்படின்னாலே என்னது, 1ன்னு அஷ்யூம் பண்ணுவோம். அப்போது சிங்கிள்டன் செட் அப்படின்றது 1. அதில் அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கிறது சிங்கிள்டன் செட். Then finite set. Finite set அப்படின்னா என்னன்னா, there are finite elements in the set. Okay, அதில் வந்துட்டு அந்த எலமெண்ட்ஸை இவ்வளோ பேர் தான். There are 5 members in a family. There are 40 students in a classroom அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனட்டாக அதை நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய செட் ஃபைனட் செட். இன்ஃபைனட் செட். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனட் செட். இன்ஃபைனட் செட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் நாட் அ ஃபைனட் செட். அதாவது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாத செட்ஸ் இன்ஃபைனட் செட். த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை, தென் ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த சீ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாத செட்ஸ் இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் அப்படின்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட். அந்த நம்பர்ஸை எவ்வளோ எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்டை அதை அப்படியே என் ஆஃப் ஏ டினோட் பண்ணி அத்தனை எலமெண்ட்ஸையும் கவுண்ட் பண்ணி எழுதுறது கார்டினல் நம்பர் ஆஃப் செட் அப்படின்னு வந்து சொல்வோம். தென் ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, we take 2 sets like A and B. The elements in the set are equal-ஆ இருக்கணும். ஓகேவா, இப்போது ஏல 2 elements இருக்கும், பிலேயும் 2 elements இருக்கணும். பட் it not will be same. ஓகேவா, சேம் எலமெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும், இப்போது இது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஏன்ற செட்டில் பேட் பால் இருக்குது, பின்ற செட்டில் 1 2 இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுத்துலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னதான் இருக்குது, 2. 1 and 2 ஏல இருக்குது, 1 and 2 பியில் இருக்குது. ஓகேவா, அதோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த செட்டை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், ஈக்குவலன்ட் செட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் செட். ஈக்குவல் செட் அப்படின்னா என்னென்னா, the same element should be contained in the same set. சேம் செட்டில் டிஃப்ரெண்ட் ஏ அண்ட் பி செட்டில் சேம் எலமெண்ட் கண்டெயின் ஆகிருக்கணும். எக்ஸாக்டாக இப்போது ஏல 1 2 3, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஏல 1 2 3 4 இருக்குது, பியில் 4 3 2 1 இருக்குது. ஓகேவா, சேம் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ அண்ட் பி செட்ஸில் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்வோம், ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்வோம். இதுவே அது ரெண்டும் ஏ அண்ட் பி நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை நாட் ஈக்குவல், அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னென்னா, த யூனிவர்சல் செட் இஸ் தி செட் which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by U. யூனிவர்சல் செட் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் அந்த செட்ஸில் கண்டெயின் ஆகிருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் அதெல்லாமே யூனிவர்சலாக எல்லாருக்குமே சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு சொல்லிட்டு 7 days இருக்கும்ல, அது எல்லாமே யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணப்பட்டதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், யூனிவர்சல் செட் அப்படின்னு வந்து சொல்வோம். தென் சப்செட்.
இதுலேருந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அதுக்கு முன்னாடி யூனிட் 2க்கான வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. சப்செட் அப்படின்னா என்னென்னா, இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ is also an element of B, then A is called subset of B. We write A இந்த சிம்பிளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். A subset of Bன்னு சொல்லி இதை டினோட் பண்ணுவோம். ஓகேவா? n of B வந்துட்டு n of Bயை விட n of A n of Bயை விட லெஸ் தானாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பியில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த செட்டை எப்படி டினோட் பண்ணுவோம்? n of A less than or equal to n of Bயாக இருக்குது அப்படின்னா A subset of Bன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ 1ன்ற எலமெண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற செட் வந்து 1, பின்ற செட் வந்து 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இருக்கா? இருக்குது தானே. அப்போ நான் இதை எப்படி டினோட் பண்ணலாம்? ஏன்றது பியோடைய சப்செட் அப்படின்னு வந்து என்னால் டினோட் பண்ண முடியும். இப்போது ஏ வந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன். 5 வந்துட்டு பியில் இருக்கா? இல்லை. ஸோ அதனால நான் என்ன சொல்லலாம்? ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி என்னால் டினோட் பண்ண முடியும். அடுத்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னன்னா, லெட் A and B are two sets if A is a subset of B and A not equal to B, then A is called a proper subset of B. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஏன்றது 1 2 5 இருக்கு. ஓகேவா? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னன்னா, ஏவும் பியும் நாட் ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேவா? ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேம் தான். சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டும் சேம் கண்டிஷன் தான். ஏ வந்துட்டு பியோட சப்செட்டாக இருக்குது, ஏ நாட் ஈக்குவல் டு பினா தென் ஏ இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. சப்செட்டாக இருக்கிற எல்லா செட்ஸையுமே ப்ராப்பர் சப்செட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A ஈக்குவல் டு 1 2 5 இருக்கா? B ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்கா? இருக்குங்களா? அப்போது ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எதில் இருக்குது? பியில் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லலாம்? 1 2 3 4 5 1 2 5 மூணுமே பியில் இருக்கா? ஆனால் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இல்லை. அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ப்ராப்பர் சப்செட்டை எப்படி டினோட் பண்ணுவான்னா, இந்த சீன்ற சிம்பிளில் தான் டினோட் பண்ணுவோம். இதை வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா சப்செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னா என்னன்னா, டூ செட்ஸ் A and B are said to be disjoint if they do not have common elements. புரியுதுங்களா? இதிலே இருக்கா? ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட்னா அதிலே இருக்குங்க. ரெண்டுத்துலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் நடுவில் இருக்கிறதுல எதுவுமே காமனாக இருக்கிறது தானேங்க இன்டர்செக்ஷனில் எழுதுவோம். எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்வோம்? டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்வோம். இஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு எம்டி செட். இப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்? பைன்னு டினோட் பண்ணலாம். அப்போது A and B are said to be disjoint set. இப்போது எக்ஸாம்பிளுக்கு A ஈக்குவல் டு 20 22 23 24 அப்படின்னு இருக்கு. B ஈக்குவல் டு 25 30 40 45 இருக்கா? இந்த ரெண்டு செட்லேயும் பாருங்கள் காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா? அதுதான் எங்கள் பிக்சர் டினோட் பண்ணிருக்கேன். பென்சிலில் போட்டதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. அப்போது இதுக்கான டிஸ்ஜாயிண்ட் வந்து எம்டியாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? A and B are disjoint. ஓகேவா? அதாவது எம்டி செட் எப்படி டினோட் பண்ணுவோம்? பை ஆர் எம்டி செட்டுன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். புரியுதுங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பவர் செட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.